Hello students, welcome back to English Maths Academy. இது 10th Mathematics, Chapter 8, Statistics and Probability. Exercise 8.3ல first 3 questions பார்க்க போறோம். பார்க்கலாமா? Okay students, first question பாருங்க. Write the sample space for tossing 3 coins using tree diagram. Tree diagram யூஸ் பண்ணி 3 coinsக்கு sample space கேட்டிருக்காங்க. எழுதலாமா? Like coin அப்படிங்கிறது there are 2 sides. அப்போ ஒரு காயின் எடுத்தீங்கன்னா இட் ஹேஸ் 2 sides, அதாவது ஹெட் அண்ட் டெய்ல். ஓகே, இப்போ செகண்ட் காயின் அப்படிங்கிறப்ப இந்த ஹெட்டோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஆல்சோ இட் ஹேஸ் 2 sides, ஹெட் அண்ட் டெய்ல். அதே போல் டெய்லோட கம்பேர் பண்ணிங்கன்னா இட்ஸ் ஆல்சோ have head and tail. ஓகே, அதே போல் தேர்ட் காயினை கம்பேர் பண்ணிங்கன்னா எப்படி வரும்? இந்த 2 ஹெட்ஸு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதில் ஹெட் அண்ட் டெய்ல் போட்டுக்கோங்க. அதே போல் ஹெச்டியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு இதுக்கும் ஹெட் அண்ட் டெய்லை போட்டுக்கோங்க. ஓகே, அதே போல் இங்கே டிஹெச் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு இதுக்கும் ஹெட் அண்ட் டெய்லை போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக டிடியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு இதுக்கும் ஹெட் அண்ட் டெய்லை போட்டுக்கலாம். ஓகேயா? இப்போ நாம் இதை சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிடலாமா? சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஹெட்டு ஹெட்டு ஹெட், அகைன் ஹெட் ஹெட் டெய்ல், ஹெட் டெய்ல் ஹெட், head tail tail. அடுத்து டெய்லோட கம்பேர் பண்ணீங்கன்னா tail head head, tail head tail, tail tail head, லாஸ்டா tail tail tail. ஓகே, அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ரைட் த சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் செலக்டிங் 2 balls at a time from a bag containing 6 balls numbered 1 to 6. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இது போல 6 balls-ல 1 to 6 வரைக்கும் நம்பர்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேயா? அடுத்தது என்ன செய்யணும்? ஒரு பேக்ல இருந்து 2 பாலை ஒரே டைமில் எடுத்தா, அதான் அட் ஏ டைம் கொடுத்துருக்காங்க. எப்படி எடுக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் பால் 1 எடுத்தீங்க அப்படின்னா இதோட சேர்ந்து வேறு எடுக்கலாம். 2 எடுக்கலாம், 3 எடுக்கலாம், 4 எடுக்கலாம், 5 எடுக்கலாம், 6 எடுக்கலாம். இது போல் நீங்கள் எந்த பால் எடுக்கிறீங்களோ அது ரிப்பீட்டடாக வராது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 எடுத்தால் இதோட கம்பேர் பண்ணுறப்போ 2, 3, 4, 5, 6 கம்பேர் பண்ணலாம். சப்போஸ் இப்போ 4னு வச்சுக்கோங்க, எதை கம்பேர் பண்ணுவீங்க? 1, 2, 3, 4 திருப்பி வராது இல்லையா? 5 1 6. இப்போ இதை நம்ம என்ன செய்யலாம்? ட்ரீ டயக்ராம் எழுதிடலாமா? ஃபஸ்ட்டு பால் 1, இதோட என்னென்ன வரலாம்? 2, 3, 4, 5 and 6. ஓகே, சப்போஸ் 2 எடுத்தீங்கன்னா 1, 2 வரக்கூடாது, 3, 4, 5 and 6. 3 எடுத்தீங்கன்னா 1, 2, 3 வராது, 4, 5 and 6. சப்போஸ் 4 எடுத்தீங்கன்னா 1, 2, 3, 5 and 6. அதே போல் 5 எடுத்தீங்கன்னா 1, 2, 3, 4 and 6. லாஸ்ட்டாக 6 எடுத்தீங்கன்னா 1, 2, 3, 4 and 5. ஓகே, இப்போ இது என்ன பண்ணலாம்? சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிடலாமா? சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் ஈக்குவல் டு 1 2 1 3 1 4 1 5 1 6 1 2
13 14 15 16 இதே போல் எல்லாத்தையும் எழுதிடலாமா? and 6 5. ஓகே, அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் A is an event of a random experiment such that P of A is to P of A bar equal to 17 is to 15 and N of S equal to 640, then find first question P of A bar, second one N of A. பார்க்கலாமா? First we have P of A plus P of A bar equal to 1. இது probability ஓட important note. ஓகேயா? So P of A equal to 1 minus P of A bar. Now given that P of A is to P of A bar equal to 17 is to 15. இதை நம்ம என்ன பண்ணலாம்? கோஷன் ஃபார்ம் எழுதிக்கலாமா? அதாவது P of A divided by P of A bar equal to 17 by 15. அடுத்ததா P of A அல்லது P of A bar ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? P of A bar. அப்போ என்ன செய்யலாம்? இந்த P of A ரீப்ளேஸ் பண்ணி அங்கே என்ன போடலாம்? 1 minus P of A bar போட்டுக்கலாமா? ஸோ 1 minus P of A bar divided by P of A bar equal to 17 by 15. Now using cross multiplication, 15 இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 into 15 15 minus 15 into P of A bar equal to 17 into P of A bar. இப்போ இந்த மைனஸ் 15 P of A bar ரைட் சைடில் கொண்டு போயிடலாமா? ஸோ 15 equal to 17 into P of A bar. இந்த மைனஸ் ரைட் சைடில் போனால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 15 into P of A bar. 15 equal to இதை ஆட் பண்ணிங்கன்னா 32 into P of A bar. இப்போ நம்மளுக்கு P of A bar வேணும். இந்த மல்டிப்ளை இந்த பக்கம் என்னவாகும்? டிவைடாக மாறிக்கும். தேர்ஃபோர் கொஸ்டின் 1க்கு என்ன ஆன்சர்? P of A bar equal to 15 divided by 32. ஓகே, அடுத்த செகண்ட் கொஸ்டின் N of A. We have N of A by N of S equal to P of A. Here N of S கொடுத்துருக்காங்க. N of S equal to 640. அடுத்ததா N of A கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, அதை அப்படியே வச்சுக்கோங்க. P of A கண்டுபிடிக்கணும். We know that P of A equal to 1 minus P of A bar. P of A equal to 1 minus P of A bar equal to 15 divided by 32. இப்போ எல்சி எடுத்தீங்கன்னா by 32 போட்டிங்கன்னா 1 into 32 32 minus 15. Therefore P of A equal to 32 minus 15 equal to 17 by 32. இப்போ அப்ளை பண்ணலாமா?
n of a by n of s equal to 640 equal to p of a is equal to 17 divided by 32. Therefore, n of a equal to 17 by 32. இந்த டிவைட் அந்த பக்கம் என்ன ஆகும், மல்டிப்ளை மாறிக்கும் இன்ட்டு 640. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 32 ஒன்ஸ் ஆர் 32 20s are. So 2 into 17 34. So 340. Therefore, question number 2, n of a equal to 340. That's all. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 3 கொஸ்டின் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஷேரிங்.